ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, வானம் எவ்வளோ அழகாக நல்லா தெளிஞ்சிருச்சு. ஹாப் வந்து சரி பண்ண வந்திருக்காங்க. அதனால இவனுங்க 2 பேரையும் ரூம்குள்ளே போட்டிருக்கோம். நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாச்சு. அபி இன்னும் சாப்பிடல. நீ காலையில் இடியாப்பம் கொஞ்சம், அப்புறம் ஆலு பரோட்டா தான் பண்ணியிருந்தேன். அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த தடவை சர்வீஸ்க்கு வந்த பர்சன் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு பாருங்க. நல்லா இதெல்லாம் கலட்டி உள்ள அந்த இக்னிஷன் இது போயிடுச்சு. அது ரெண்டுமே கூட மாற்றணும். ஸோ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்பே இவங்க 2 பேருக்கும் மீட்டிங் முடிச்சதுன்னு சொன்னாங்களா, சரின்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அபிக்கு சைட் பை சைடு ஆஃபீஸ் வேலையும் போகுது, சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ பசங்க ரெண்டும் பிஸியாக இருக்குது. சிட்டு டெட்டை உள்ளே பிடிச்சி போட்டுக்கனால பிரதாபமாக உட்காந்துருக்காங்க. ஸோ அவர் வேலை முடிச்சுட்டு போயாச்சு. ஹாபெல்லாம் சரி பண்ணிவிட்டு சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அன்னும் பாத்திரம் கழுவிட்டுருக்கா, பிரேக்ஃபாஸ்ட் பாத்திரம்லாம். ஸோ டெட்டை வந்து நேற்று வீடியோவில் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த பக்கம் இப்போ தான் எந்திரிச்சு மெதுவாக வந்திருக்கான். ஸோ அவனை அப்படியே காட்டிடலான்னு. சாப்பிடுவான், தூங்குவான், ஏதாவது சாப்பாடு வாசனை வந்தால் வருவான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65, அப்புறம் பீர்க்கங்காய் போட்டு பால் கூட்டு இருக்குல்லையா, அது பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாங்காய் பச்சடி பண்ணலான் இருக்கேன். ஸோ பாருங்கள், 2 பேரும் அங்கே ஒரே கொஞ்சல்ஸாக போயிட்டுருக்கு. டெட்டுக்கு வந்து கொஞ்சம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ காலிஃப்ளவருக்கு ஊற்றுறதுக்கு கெட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காயும் தோல் சீவிட்டு தோல் துவையில் அரைக்கலாமான்னு பார்த்தேன். தோல் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் விட்டுட்டேன். சரி கூட்டு மட்டும் பண்ணிக்கலான்னு. காலிஃப்ளவரில் வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா எதுவும் புழு இருந்ததுன்னா வந்துடும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சாதமும் கொஞ்ச நேரம் முன்னாடியே வச்சு விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிருப்பேன். உப்பு முதல்ல போட மறந்துட்டேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். ஹாப் வந்து இப்போ எல்லாமே சூப்பராக இக்னிஷன்லேயே எரியுது. ஸோ சின்ன பர்னர்லாம் எரியவே எரியாது முந்தி. இப்போ எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 2500 ரூபாய் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார்ஜஸ். ஸோ பீர்க்கங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மண் சட்டியில் தான் இந்த பால் கூட்டு வைக்க போகிறேன். ஸோ சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கைப்புள்ள வேற ஓடிட்டுருக்கு அந்த பக்கம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயமும் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் தான், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப கலரெல்லாம் மாற வேண்டாம். ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் ஆனதும் நம்ம இது கூட காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பீர்க்கங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்கணும். ஏதோ கவனத்தில் பார்த்தீங்கன்னா திருப்ப மஞ்சத்தூளை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணேன், மேலே இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு வடிகட்டியில் நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அந்த பீர்க்கங்காயை எடுத்தேன் பார்த்தீங்களா, மஞ்சத்தூளோடு இருக்கிறத அதை வடிகட்டியில் போட்டு அலசி திருப்ப இது கூட சேர்த்துட்டேன். இந்த மாதிரி தான் ஏதாவது கொஞ்சம் கவனம் சிதறிடுச்சு அப்படின்னா வேறு எதையாவது பண்ணிடுறது. நல்ல வேளை உப்பு அந்த அளவுக்கு வாரி கொட்டலை. ஸோ தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேகட்டும். பீர்க்கங்காய் நல்லா சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆப்ஷனல் தான். சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதையுமே கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடலாம். இப்போது இந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், மல்லிப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தயிர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்க்கலை, தேவைப்பட்டதுன்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து வச்சிடலாம்.
கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் மாவு சேர்க்கணும், முதல்ல சேர்க்க போகிறதில்ல. ஸோ ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருந்தேன். அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சிட போகிறேன். நாளைக்கு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு. பாக்கியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் தான் மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ இதில் நம்ம பாலில் அரிசி மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப காரமாலாம் இல்லாமல் மைல்டான ஒரு காரத்தோடு நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த ஹாப் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பர்னருமே நல்லா எரியுது. லைட்டரும் டொக்குன்னு போட்டு தட்ட வேண்டியில்லை. அதே மாதிரி கபோர்டு, அபிரூம் கபோர்டுக்குமே கூட வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அநேகமாக இந்த வாரம் வந்து மாட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 முக்கியமான வேலை இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது கூட்டை வந்து சின்ன பர்னருக்கு மாற்றி வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், சோம்பு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு ஒரு 5-6 சோம்பு சேர்த்துருக்கேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது என்னோடய மெத்தடு. கொஞ்சம் பெருங்காயம், இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஓப்பன் பாட்டில் செய்யலாம். இதில்னா டக்குன்னு 2 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது கூட இப்போது நாட்டு சக்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சக்கரை மீன்ஸ் வெல்லம் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மாங்காய் வந்து அந்த அளவுக்கு புளிப்பாக இல்லை, கொஞ்சம் நல்ல புளிப்பான மாங்காய்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி பொங்கி வர ஆரம்பித்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு கூட்டும் ரெடி. ஸோ எடுத்து வச்ச மசாலா டப்பா இதெல்லாம் எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு பிளாட்ஃபார்மையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். காசு கொடுத்தாலுமே வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கார்பெண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கடைசியில் அர்பன் கிளாப்ல இருந்து தான் ஒருத்தரை கூப்பிட்டோம். அவர் தான் யாரையோ ரெஃபர் பண்ணி இப்போ கபோர்டுக்கு ஃபுல்லாக அளவெல்லாம் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கினனால சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். ஸோ அதுவுமே கூட 2 விசில் வந்துருச்சு, அதனால் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ காலிஃப்ளவர் 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பாக்கியை பாட்டிலையும் ஃபில் பண்ணிட்டேன். பாட்டில் காலி ஆகிடுச்சு. ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 10-20 நிமிஷம் ஊறி இருந்தது. அதில் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நான் மாவு கரைச்சிட்டு பஜ்ஜி மாதிரி போடுறதில்ல, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். வறுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் மாவு சேர்த்தா போதும், மற்ற மசாலாலாம் முதலே போட்டு வச்சிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் தேவைப்படாது, ஏற்கனவே நம்ம உப்புலாம் போட்டு பெசரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கும். தேவைப்பட்டது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் பாருங்கள் தண்ணிலாம் தெளிக்கலை, அதில் இருந்த ஈரத்துலேயே மாவு நல்லா காலிஃப்ளவரை கோட் பண்ணிடும். வேர்த்து ஊற்றுது. என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு அப்படியே. அந்த அளவுக்கு இன்றைக்கி காலையில் மழை வரா மாதிரி இருந்ததே தவிர இன்னும் நல்லா சூடு கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது. ஃபுல்லுமே தொப்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன். இந்த கலர்னால அவ்வளோவா தெரியல, சொதன்னு ஃபுல்லுமே நனைஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்தா நல்லா நமக்கு சூப்பராக கமகமன்னு வாசனையாக மாங்காய் பச்சடி ரெடி. பார்த்தாலே வாயில் எச்சி வரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது பச்சடி. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 3-4 இடுக்கு இருக்கும். போட்ட உடனே கிளறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மொறுன்னு ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். சும்மா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், டீ காஃபி கூடலாம் வச்சுட்டு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதான், ரசம்லாம் வைக்க போகிறதில்ல, தயிர் இருக்குது. அதனால் இந்த பால் கூட்டு, தயிர், மாங்காய் பச்சடி அண்ட் இந்த 65 இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு பாருங்கள். ஃபேன் வைக்கிறதுக்கு மறந்துடுறேன். அந்த குட்டி ஃபேன் இருக்குது, இருந்தாலுமே அதை பக்கத்தில் வச்சா நம்ம மசாலாலாம் போடுறப்போ மூக்கிலெல்லாம் போயிடுது.
ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இடம் இங்கே ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது, அதை வேற கொண்டு வந்து வச்சா பாதி இடத்த அதை அடைக்கிற மாதிரி இருக்குது. குட்டி ஒண்டா இருந்தாலும் ஒரு கார்னரில் மற்ற சாமான் வைக்க முடியறதில்ல. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதம், ஜீரக சம்பா ரைஸ் தான் இப்போ கொஞ்சம் நல்லா டெய்லி சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பொடி பொடியாக இருக்குது ரைஸ். நல்லா கொதிக்க கொதிக்க சாதம், கூட மாங்காய் பச்சடி. அந்த பக்கம் ஒரு பக்கம் வறுத்துட்டே இருக்கேன். ஹஸ்பண்ட் சமைச்சாச்சா பசிக்குது அப்படின்னாரு. சரி முதல்ல அவருக்கு போட்டு கொடுத்துடலான்னு ஒரு இடி எடுத்துட்டேன். ஸோ அவருக்கு தான் பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நல்ல பீர்க்கங்காய் பால் கூட்டு. சிம்பிள் காம்பினேஷன், பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து ஏசி போட்டுட்டு ஏசிக்கு நேராக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். செம்ம வெயில், நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹோப் இந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.